ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வள்ளியூர்லேருந்து கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதாவது திருச்செந்தூர் போகக்கூடிய ரோட்டில், மெயின் ரோட்லேருந்து சப் ரோடு தான். மொத்தம் இடம் 18 ஏக்கர் வள்ளியூர்லேருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த 18 ஏக்கரில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுப்பண்ணை இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது, வயல் இருக்குது, நமக்கு டிராக்டர், மாடு எல்லாம் சேர்த்து தான் விற்பனைக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டுப்பண்ணை மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 75லேருந்து ஒரு 80 மாடு போடக்கூடிய பண்ணை செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இப்போ மாடு கிடக்கு. இந்த மாடையும் சேர்த்து தான் விற்பனைக்கு சொல்லுதாங்க. நாட்டு மாடு, காங்கேயம் காளை, ஜெர்சி பசு, அதோட குட்டிகள்லாம் சேர்த்து தான் விற்பனைக்கு. இந்த மாட்டுப்பண்ணையை பராமரிக்கிறதுக்கு தனியாக ஆட்களை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து தான் 20,000 ரூபா கொடுத்து தான் சம்பளம் போட்டிருக்காங்க. மாடுகளை நீங்களே பாருங்கள். இந்த மாடுகளுக்கு இறைன்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 ஏக்கர்லேயே நெல் விவசாயம் பண்ணி அதோட வைக்கல்களை சேமித்து குடோன் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மாட்டுப்பண்ணை வச்சோ, ஆட்டுப்பண்ணை வச்சோ நல்ல ஈல்டு எடுக்கிறவங்க யாராக இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா வசதியும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கிணறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 கிணறு வரும். 3 கிணறு வரும். ஒரு 4 போர் வரும். சர்வீஸு பார்த்திங்கன்னா ஒரு 3 சர்வீஸு வரும். எல்லாமே 10 HP சர்வீஸு தான். அந்த 10 HP சர்வீஸில் நம்ம ஒரு 2-3 போர்களுக்கு லைன் எடுத்துக்கிடலாம். இந்த கிணறோட ஆழம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 80 அடி ஆழம்தான். நல்ல நீரோட்டம் வரக்கூடிய ஏரியா தான் இது. நல்ல ஒரு நீர் செழிப்பான ஒரு பூமி தான். தென்னைகள்லாம் பாருங்கள். தென்னையோட உயரம் பார்த்திங்கன்னா 7 அடி 8 அடி உயரம்தான். இவங்க டைரெக்டாக விவசாய நெற்பயிருக்கு எல்லாமே இப்படி தான் கால்வாய் பாசன முறையில் தான் நீர் பாய்ச்சிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மண் வளத்தை பாருங்கள். மண் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறுமண் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் மண் இருக்குங்க. செம்மண் இருக்குது, குறுமண் இருக்குது, மஞ்சள் கலந்த மண் இருக்குது, அடுத்து கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்த மண்ணுகளும் இருக்குது. தென்னையை பாருங்கள். தென்னையோட காய்ப்பை பாருங்கள். இதில் உள்ள மொத்தம் தென்னை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கரில் இவங்க தென்னை போட்டிருக்காங்க. 10 ஏக்கரில் தென்னை கிட்டத்தட்ட ஒரு 1000-1100 மரங்கள் இருக்குது. சம்திங் சைடுகளில் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்லுவீங்க 10 ஏக்கர்னால் என்ன, ஒரு ஏக்கருக்கு 100 மரம் தான் வைக்க முடியுன்ட்டு. உங்களுக்கே தெரியும், ஒரு சில இடங்களில் தென்னைகளை கூட எக்ஸ்ட்ரா ஒரு 100 கன்று வச்சு எடுத்து நெருக்கமாக விடுவாங்க. இந்த மரங்கள் பாருங்கள், இயற்கை விவசாயம் தான். இயற்கை உரம் தான் போட்டு எடுத்து மரங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. 1 2 3 ட்ரிப்பு இதுக்கு மருந்து கட்டியிருக்காங்க வேரில். ஒவ்வொரு கொலையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 தேங்காய் இருக்குது.
எல்லாமே நாட்டு மரம் ப்ளஸ் ஹைப்ரிட் மரங்கள் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மீதி மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து எல்லாம் பாலம் போட்டுருக்கு. ஒரு சில இடங்களில் நல்ல காய்ப்பு வருது. தென்னையில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல வெட்டினாங்கன்னா ஒரு 4000 காய் வெட்டுவாங்க. தற்சமயம் ஒரு 2800 to 3000 காய் வெட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ காய் வெட்டுறதுக்குள்ள மரங்கள். மீதி மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் க்ரோத் பாலை போட்டு வருது. நீங்களே பாருங்கள் தென்னை மரங்களை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த பூமிக்கு கீழே கரெக்டாக ஒரு 12 அடி கீழே பார்த்திங்கன்னா கரும்பாறை தான். அதாவது உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் இந்த ஏரியாக்களில் கல்குவாரிகள் அதிகமாக இருக்குது. கருப்பு பாறைகள் தேடிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த இதெல்லாம் 18 கீழே 12 அடி கீழே வந்து கருப்பு பாறை தான். இந்த வீடியோவிலே எண்டில் பாருங்கள், கரும்பாறையெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். பாதை வசதி எல்லாம் பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து சாயில் பாதை தான், மண் ரோடு தான் எல்லாம். அதெல்லாம் பாருங்கள் தூரத்தில் தெரியுது, நெற்பயிர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து தான் நமக்கு விற்பனைக்கு. தேக்கு மரம் இருக்குது, மாமரம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் செம்மரமும் வச்சுருக்காங்க ஒரு சில இடங்களில். அதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் இடம் அதிகமாக வேணும், ஒதுக்குப்புறமான இடங்களில் மாடு வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும், பன்னி ஃபார்ம் வைக்கணும், கோழி பண்ணை வைக்கணுன்ட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி நிறைய பேர் இடம் தேடிட்டு இருக்கீங்க. இந்த இடம் ஒரு அருமையான ஒரு இடம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிணறு, ஒரு 4 போரு, சர்வீஸ் ஒரு 3 சர்வீஸ் இருக்குது, ரூம் இருக்குது, ஒரு பங்களா வீடு வேறு இருக்குது. தண்ணியோட சுவைன்னு பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு லைட்டாக கரிக்க தான் செய்யுது. தென்னை மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு வளர்ப்பதற்கு ஏற்ற போதுமான அளவு இதில் தண்ணி வசதி, தண்ணியோட உப்பு டேஸ்ட் எல்லாமே இருக்குது. பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா விலைன்னு பார்த்திங்கன்னா பார்ட்டி வைக்கிறது ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா கேட்காங்க. ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா கேட்காங்க. விலை வந்து நெகோசியபிள்னால் அதிகமாக குறைக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் நம்ம மாடு, டிராக்டரு, பங்களா வீடு, செட்டு எல்லாம் சேர்த்து தான் அவங்க விற்பனைக்கு வராங்க. சின்ன சின்ன துண்டாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க. 5 ஏக்கர் 6 ஏக்கர்னு பிரித்து கொடுக்க மாட்டாங்க. 6 ஏக்கர் 5 ஏக்கர்னு பிரித்து கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா கேட்பாங்க. 5 ஏக்கர் 6 ஏக்கர் சர்வீஸோடு ஒதுக்கி கொடுப்பாங்க. ஆனால் ஏக்கருக்கு 25 லட்ச ரூபா கேட்பாங்க. ஏன்னா இந்த ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி, அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ரேட்டு வேறு, இப்போ உள்ள ரீசனபிள் ரேட் எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்குது. எம்டி இடமே இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15,000 ரூபாய்க்கு 15,000 ரூபா சொல்லுதாங்க சென்ட்டுக்கு. ஒரு ஏக்கருக்கு 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நமக்கு இது தென்னை, டிராக்டரு, மாடு, அது மாதிரி மாடு போடக்கூடிய பண்ணை செட்டு, கிணறு, ஃப்ரீ சர்வீஸு, போரு, மரங்கள் எல்லாமே இருக்குது. இது உரத்தை சும்மா அந்தளவு போடுறாங்க. ஆனால் இந்த இதுகள்லாம் மரங்களை பாருங்கள், மரத்தோட காய்ப்பை பாருங்கள். சாணி உரம் தான் இவங்க அப்படியே போட்டு இதுதான் சும்மா அதில் கொட்டி போட்டிருக்காங்க. ஆனால் அது பக்கத்துகளில் பாருங்கள் மரத்தோட தேங்காயோட வளர்ச்சியை பாருங்கள், காமிக்கிறேன். இந்த மரத்தோட வளர்ச்சி பாருங்கள், இது கீழே தான் இருக்குது.
இது கீழே தான் இந்த சாணி உரம் சும்மா போட்டு வச்சுருக்காங்க மொத்தமாக. ஆனால் அந்த மரத்தில் வந்து க்ரோத்து, இளநியோட க்ரோத்து, தென்னங்கோட க்ரோத்தை பாருங்கள். எல்லாமே இந்த மரத்தில் நல்ல ஒரு ஈல்டு கொடுத்துட்டு இருக்குது. பார்ட்டி கேட்கக்கூடிய ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா கேட்காங்க. பார்ட்டி ஒரு ஏக்கருக்கு 16 லட்ச ரூபா கேட்காங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ரூடெக் நெட்வொர்க்கை நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோவில் ஸ்க்ரோல் ஆகுது. 9698496012 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விலை வந்து அதிகமாக நெகோசியபிள் கிடையாது, கம்மியாக தான் இந்த தோட்டத்துக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.